காட்டு பாபா ஃபக்ருத்தீன் நாயகம். நாகூர் ஆண்டகையின் திருப்பேரரான சையது பாபா ஃபக்ருத்தீன் நாயகத்தின் தர்கா ஷரீப் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் நாகூரில் பிறந்த இவர்கள் தமது அருமை பாட்டனாரான ஹசரத் காதிரோடி நாயகத்தின் அரவணைப்பில் வளர்ந்து சர்வமத ஞானங்களையும் இளமையிலேயே கற்றுத் தேர்ந்தார்கள். பின்னர் ஆன்மீக நாட்டத்தின் காரணமாக குவாலியர், அஜ்மீர், காபூல், காந்தஹார், பல்க் உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்று அங்கே அடக்கமாகியுள்ள இறைநேசர்களை ஜியாரத் செய்தார்கள். பல்க் பிரதேசத்தில் அமைந்துள்ள சூஃபி மகான் சுல்தான் சையத் இப்ராஹிம் இப்னு அதுஹம் ஆண்டகையை ஜியாரத் செய்து அப்பிரதேசத்தில் அமைந்துள்ள காடுகளில் கடுந்தவம் மேற்கொண்டார்கள். அங்கிருந்தே சூக்கும கோலமாய் மக்கா, மதினாவிற்கும் பாக்தாதிற்கும் சென்றார்கள். இலங்கையில் உள்ள ஆதம்மலை, தப்தர் ஜெயிலானி ஆகியவற்றை தரிசித்துவிட்டு ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மைந்தர்களான ஆபில், காபில் ஆகியோரின் அடக்கவிடங்களையும் கண்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தவமேற்றினார்கள். இவர்கள் தவமிருந்த இடங்களில் குறிப்பாக குறிச்சிமலை, கொடிக்கால்பாளையம், கொடைவாசல், திருநெல்வேலி, தென்காசி, வேளிமலை, தக்கலை அருகிலுள்ள புலியூர், இலங்கையில் உள்ள கொட்டிய கொள்ளை ஆகிய இடங்களில் சையது பாபா ஃபக்ருத்தீன் நாயகத்தின் நினைவு விழாக்கள் இன்றும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தம்முடைய ஆன்மீக பயணத்தின் இறுதியாக கிளிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருமயம் வந்து அங்குள்ள காடுகளில் தவமிருக்கத் தொடங்கினார்கள். நீண்ட நாட்களாக அக்காட்டில் நிலவிய கள்வர் பயம் பாபா ஃபக்ருத்தீன் நாயகத்தின் வருகையால் நீங்கியதை அடுத்து அருகிலுள்ள கிராம மக்கள் பாபா ஃபக்ருத்தீன் நாயகத்தின் மகத்துவத்தை அறிந்து ஆண்டகை நல்லாசியை நாடி அவர்களது திருச்சமூகம் வந்து வேண்டி நாடியதை பெற்றார்கள். பாபாவின் புகழ் மெல்ல மெல்ல அப்பிரதேசத்தில் பரவியது. ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னர்களும் பாபா ஃபக்ருத்தீன் நாயகத்தை தரிசித்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் காட்டில் ஆண்டகை அவர்கள் 7 பெண்களை கள்வர்களிடமிருந்து காப்பாற்றினார்கள். பின்னர் கள்வர்கள் மறைந்திருந்து தாக்கியதில் மகானவர்கள் வீரமரணம் எய்தினார்கள். காட்டு பாபா ஃபக்ருத்தீன் நாயகத்தின் ரத்தம் தோய்ந்த பாறை இன்றும் தர்கா அருகிலுள்ள காட்டில் உள்ளது. அதன் மீது ஒரு கட்டிடமும் எழுப்பப்பட்டுள்ளது. காடுகளில் தவமிருந்த இவர்களை காட்டு பாபா என்று இப்பகுதி மக்கள் அன்போடு அழைத்ததாக கூறப்படுகிறது. இன்று பாபா ஃபக்ருத்தீன் நாயகத்தின் அடக்கவிடம் அமைந்துள்ள இடம் காட்டு பாபா சாஹிபு பள்ளிவாசல் என்னும் காரண பெயருடனே விளங்குகிறது. இறை உணர்வையும் மத ஒருமைப்பாட்டையும் போதித்த பாபா ஃபக்ருத்தீன் நாயகத்தின் அடக்கவிடத்தில் சேதுபதி மன்னர்களால் ஒரு கட்டிடம் எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் கிழவன் ரகுநாத சேதுபதி மன்னரது மகன் ரணசிங்க தேவர் தர்கா பராமரிப்பிற்காக வழங்கிய நிலக்கொடியை கிபி 1696ஆம் ஆண்டு கல்வெட்டு தெரிவிக்கின்றது. மேலும் புதுக்கோட்டை மன்னர் ரகுநாதராய தொண்டைமான் காஞ்சரங்குளம், பட்டுக்குளம் ஆகிய 2 கிராமங்களை தர்காவிற்காக மானியமாக வழங்கினார்கள். மக்களாலும் மன்னர்களாலும் பெரிதும் போற்றப்படும் பாபா ஃபக்ருத்தீன் நாயகத்தின் தர்காவில் ஆண்டுதோறும் ரபியுல் ஆஹிர் திங்கள் 14ஆம் நாள் சந்தனக்கூடு விழா நடைபெறுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த பல சமய மக்கள் ஒன்று கூடும் விழாவாக வெகு சிறப்புடன் நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஹசரத் சையது பாபா ஃபக்ருத்தீன் நாயகத்தின் அருளை பெறும் பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.